லைக் ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி அந்த ஒரு நிஷ் கிடையாது. இன்னைக்கு வந்து அதுக்கு அவ்வளோ வெயிட்டேஜும் இருக்குது. ரொம்ப பூமான டைம். நீங்கள் வந்து சொன்னால் நம்புவீங்களான்னு தெரியாது. இன்டர்நேஷ்னலி பண்ணுறீங்க. அது எப்படி அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி இதுலேருந்து அங்கே போச்சு? நம்ம டெஃபினட்டாக ஏதோ ஒரு வகையில் மாறுபட்டு இருந்தால் தான் ஜெயிக்க முடியுங்கிற அந்த ஒரு தாட். அதனால பிஸ்னஸ் ஆரம்பிச்ச 0 to 5 years இருக்கவங்களுக்கு வந்து எங்கே போகிறதுனே தெரியாது. ஒரு எனர்ஜியோட ஆரம்பிச்சிருவாங்க, பட் அடுத்த ஸ்டெப் என்னன்னு தெரியாது. அவங்களுடைய மைண்ட் செட் எப்படி பார்த்தீங்க? டைம் அண்ட் டிசிப்ளினை மேனேஜ் பண்ணவங்க அத்தனை பேரும் ஜெயிச்சிருக்காங்க லைஃப்பில். ஹாய், இன்னைக்கு ஐ ஹாவ் அ ஸ்பெஷல் கெஸ்ட் who will talk about entrepreneurship, எஸ்பெஷலி ஆண்டர்ப்ரனருக்கு தேவையான நெட்வொர்க்கிங்கை பற்றி ஒரு டீட்டெயில்டாக இன்றைக்கி இந்த பாட்காஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய இந்த கம்யூனிட்டி டெவலப்மெண்ட், சொசைட்டியில் இம்பேக்ட்ஃபுல்லான நிறைய கம்யூனிட்டிஸ் இருந்தாலும் ஒரு செயல் அப்படிங்கிற ஒரு கம்யூனிட்டி பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக விரிவாக நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். நிறைய டைம் எடுத்துக்காமல் லெட்ஸ் கெட் டு தி ஸ்பீக்கர், மிஸ்டர் வெங்கடேஷ் நாராயணன் பிரதர். ஸோ உங்களை பற்றின ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா எனக்கு உங்களை ரொம்ப நாளாக தெரியும், பட் வியூவர்ஸ்க்கு வந்து உங்களை பற்றி முக்கியமாக என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணுமோ அதை பற்றி ஒரு இன்ட்ரோடக்ஷன் நீங்களே சொல்லிடுங்க. பேசிக்கலி ஐம் ப்ரௌட் கோயம்புத்தூரியன், பட் இப்போ ரீசெண்டாக சென்னையில் செட்டில் ஆகிட்டேன். நான் வந்து படித்ததெல்லாம் பிஎஸ்சி ஆர்ட்ஸில் 87-90 முடிச்சுட்டு ஒரு ஹார்ட்வேர் இன்ஜினியராக ஒரு 5 years ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணேன். அங்கே படித்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு கிரைசன் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன்னு ஆர்ட்ஸ் காலேஜ் கோயம்புத்தூரில் ஒரு நல்ல பிஸ்னஸ் ஃபோரம் இருந்து அங்கே வந்து நான் வந்து ஒர்க் பண்ணிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சப்சிக்வெண்ட்டாக அந்த 5 years எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நார்மலாக ஃபஸ்ட்டு ஜாப் வந்து நமக்கு எப்படி அமையுதோ அதை பொறுத்து தான் லைஃப் அமையும்னு சொல்லுவாங்க. ப்ரில்லியன்ட் பிளேஸ் டு ஒர்க் வித். அங்கே 5 years முடித்தோடனே அவங்ககிட்ட சொல்லிவிட்டு அவங்க ஆசீர்வாதத்தில் அவங்களே வந்து அவங்களுடைய தேவர் சப்போஸ் அவங்க வந்து அந்த டைமில் வைண்ட் அப் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன், பிகாஸ் அப்ராட் போயிட்டாங்க. ஸோ அப்போ எங்கிட்ட வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க. அன்னையிலேருந்து ஆரம்பித்த ஜேர்னி வந்து பார்த்திங்கன்னா 97 ஐ ஸ்டார்டட் மை ஓன். இன்றைக்கி வரைக்கும் ஆண்டர்ப்ரனர்ஷிப் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகவும் வித் அப்ஸ் அண்ட் அஃப்கோர்ஸ் எனி ஆண்டர்ப்ரனர் வில் அண்டர்கோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் அந்த மாதிரி இதில் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி பிஸ்னஸை பண்ணிருக்கோன்னு சொல்லலாம். அப்சல்யூட்லி. ஸோ ஏன்னா இந்த ரீசெண்டாக அந்த யுக்தி ஃபோரமில் அங்கே நான் வந்திருந்தப்பையும் ஐ மெட் யுவர் பாஸ். அது வந்து எனக்கு பயங்கரமான ஒரு லேர்னிங். ஐ ஹவ் ஆல்வேஸ் லேர்ன் ஸோ மச் ஃப்ரம் யூ. பட் நீங்கள் வந்து இன்றைக்கி வரைக்கும் உங்களுடைய அந்த ஃபோரமில் வந்து உங்களோட டீச்சர் ஆகட்டும், உங்களோட ஃபஸ்ட் பாஸ் ஆகட்டும், அவங்க வந்து உங்களை வந்து பெருமையாக பேசினது வந்து ஒரு டச்சிங்கான மொமெண்ட் எனக்கு. ஏன்னா பிகாஸ் யூ ஆல்வேஸ் பீன் கீப்பிங் பீப்புள் வெரி வெரி க்ளோஸ் டு யூ. ஐ திங்க் தட் இஸ் யுவர் பிகஸ்ட் ஸ்ட்ரென்த். ஐ திங்க் தமிழ்நாட்டில் பல பேர் உங்களை தெரிஞ்சவங்க எல்லாருமே சொல்லுவாங்க யூ ஆர் த நெட்வொர்க்கிங் குரு அப்படின்னு. ஆகி இன்றைக்கி நிறைய விஷயங்கள் பண்ணுறீங்க. ஸோ கேன் யூ டாக் அபவுட் ஃப்ரம் த ட்ரெடிஷ்னல் நெட்வொர்க்கிங் பிஸ்னஸ்லேருந்து இன்றைக்கி செயல் ஆகட்டும், யுக்தி ஆகட்டும், செலிபிரிட்டி மேனேஜ்மெண்ட், இதை பற்றி இந்த ஜேர்னி எப்படி நடந்தது உங்கள் லைஃப்பில்? 97 நான் ஹார்ட்வேர் முடிச்சுட்டு ஆரம்பிக்கும்போது அப்போ வந்து ஹார்ட்வேர் வந்து ரொம்ப பூமான டைம். நீங்கள் வந்து சொன்னால் நம்புவீங்களான்னு தெரியாது. இன்றைக்கி வந்து ஒரு கம்ப்யூட்டர் விற்றா 500 ரூபா தான் மார்ஜின். ஒரு எனி ரீட்டைலர் இட் இஸ் வெரி வெரி டஃப் டு பி இன் திஸ் பிஸ்னஸ். அந்த வால்யூம் பண்ணிக்கிறாங்க. பட் அப்போ வந்து ஒரு பெரிய மார்ஜின் இருக்கும். அப்போ அந்த இண்டஸ்ட்ரி வந்து பூமிங். நான் ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 2500 கிளைண்ட் இன்றைக்கும் இருக்காங்க. ஆக்சுவலாக வண்டர்ஃபுல். அந்த 2500 கிளைண்ட் எனக்கு மல்டிப்புளாக யூஸ் ஆகுறாங்க. கம்ப்யூட்டரில் ஆரம்பித்தது. அப்போ ஹவுஸ் ஹோல்டு ஆர்டிக்கலாக கம்ப்யூட்டர் வீட்டுக்கு எல்லோரும் வாங்க ஆரம்பித்தாங்க. அப்போ தான் கம்ப்யூட்டருங்கிறதே ஒரு பெரிய இதாக இருந்தது. அதில் வந்து நல்லா வி ஹவ் டாமினேட்டட். கிட்டத்தட்ட சிஸ்மான்டெக் ஆர்கனைசேஷன் ஆரம்பித்து இந்த லாஸ்ட் நவம்பர் தான் வந்து என்டையராக வந்து என்னோடய எம்ப்ளாயீஸ்க்கு அதை ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு பேரலாக நான் வந்து ஒரு 10 years முன்னாடியே வந்து இந்த ட்ரேடிங்கை விட எனக்கு வந்து கொஞ்சம் பீப்புள்ஸ் மேன் ஒரு தாட் ப்ராசஸ் எனக்கு ஓடிட்டே இருந்தது. ட்ரேடிங்கில் டெஃபினட்டாக பணம் நல்லா வந்துட்டு இருந்தது, அப்சல்யூட்லி இது. பட் அதை தாண்டி எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிறது வந்து இந்த ட்ரைனிங் இண்டஸ்ட்ரி மேலே வந்தது. ஹெச்ஆர் ட்ரைனிங், பீப்புள் எம்பவர்மெண்ட்டில் வந்து நல்லா இருந்தது. அப்படி ஒரு ஆர்வம் வந்ததுக்கப்புறம் தான் நான் வந்து இன்னோவேட்டிவ் சர்வீசஸ் ஒரு கம்பெனி ஒரு கிளைண்ட்டுக்காக ஆரம்பித்தோம். ரெக்ரூட்மெண்ட் கம்பெனியாக ஆரம்பித்தோம். ரெக்ரூட்மெண்ட் கம்பெனியாக போகும்போது ஒவ்வொரு காலேஜுக்காக நாங்கள் போக ஆரம்பித்தோம். அவங்க சொன்னாங்க நீங்கள் ட்ரெயின் பண்ணி ரெக்ரூட் பண்ணுங்கள், ஸ்டூடெண்ட்ஸை டைரெக்டாக ரெக்ரூட்மெண்ட்டுக்கு அதை விட நீங்கள் ட்ரெயின் பண்ணுங்கன்னாங்க. என்னுடைய ஃபஸ்ட்டு கிளைண்ட் வந்து எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. ஒரு 2 ட்ரெயினர் ரிசோர்ஸ் பர்சனோடு போய் ட்ரைனிங் ஆரம்பித்தோம். அந்த இண்டஸ்ட்ரியில் ரொம்ப நல்லா டாமினேட் பண்ணி இன்னோவேட்டிவ் சர்வீசஸ் அப்படின்னா தமிழ்நாட்டில் ஒரு 100 காலேஜஸோட MOU சைன் பண்ணிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எம்பவர்மெண்ட்டில் என்னோடய லைஃப் ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. அதாவது எனக்கு பிடிச்ச வேலையை பண்ண ஆரம்பிச்சது அங்கே. அதே ரிசோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காலேஜ் விட்டு போய் கார்ப்பரேட்டில் ஜாயின் பண்ணுவோம். அங்கேயும் அவங்க அப்ஸ்கில் பண்ண வேண்டியதாக இருக்கும். இங்கே முடிஞ்சதுக்கப்புறம் அங்கே போய் அப்படியே ஃபுல்லாக எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. கார்ப்பரேட் ஸ்டார்டட் அப்ஸ்கில்லிங் த பீப்புள். அந்த இடத்துல எங்களுடைய ஒரு பெரிய மார்க்கெட் இருந்தது. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்ஸ்டிடியூஷனில், கார்ப்பரேட்டில் அப்படிங்கிற அந்த ட்ரைனிங் ஸ்பேஸில் ஸ்ட்ராங்காக நாங்கள் டாமினேட் பண்ணிகிட்ருக்கோம். அதுதான் என்னுடைய பேஸ் ஆஃப் பிஸ்னஸ்ன்னு சொல்லலாம்.
கம்ப்யூட்டர் ட்ரேட்லேருந்து இதில் கன்வெர்ட் ஆகி இன்றைக்கி வந்து இது எனக்கு ரொம்ப பிடிச்ச வேலை. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நார்மலாக சொல்லுவாங்கல்ல, உனக்கு பேஷனேட்டான இண்டஸ்ட்ரி அமைஞ்சுன்னா ரொம்ப சந்தோஷம். அந்த வகையில் இது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதனால் நல்லா பண்ணிட்டு இருக்கேன். பட் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூஷனல் ட்ரைனிங்கிறது இட்ஸ் அ ஹியூஜ் பிஸ்னஸ். பட் அதிலிருந்து இந்த நிஷ் வந்து இன்றைக்கி வந்து செலிபிரிட்டி ஸ்பீக்கர் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ஐ டோன்ட் நோ, என்னை பொறுத்த வரைக்கும் வந்து அது ஒரு பர்டிகுலர் நிஷ். அந்த நிஷ் வந்து ஐ திங்க் இப்போ தான் இருக்குது. லைக் இன்னும் ஒரு 10 years முன்னாடி அந்த ஒரு நிஷ் கிடையாது. இன்றைக்கி வந்து அதுக்கு அவ்வளோ வெயிட்டேஜும் இருக்குது. இன்றைக்கி வந்து நிறைய இன்ஸ்டியூட்ஸ் எடுத்துட்டிங்கன்னா எவ்ரி இன்ஸ்டியூட் நீட்ஸ் டு ரன் சர்டன் ஈவெண்ட்ஸ். அது வந்து ஃபன்னாக பண்ணுற ஈவெண்ட்ஸ் மட்டும் இருக்குது. அண்ட் தென் ஃபோக்கஸ்டாக எம்பவர் பண்ணுறதுக்காகவும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த இந்த என்ன சொல்கிற மீனிங்ஃபுல்லான ஈவெண்ட்ஸ் பண்ணுறதுக்காகவும் பண்ணுறாங்க. இதை வந்து நல்லாவே டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அந்த ஈவெண்ட்ஸ் பண்ணுறாங்க. அதில் யூ சோஸ் டு டூ ஒன்லி மீனிங்ஃபுல் ஈவெண்ட்ஸ் ஃபார் இன்ஸ்டிடியூட்ஸ். ஸோ இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி நடந்தது, ஃப்ரம் ட்ரைனிங்லேருந்து இது எப்படி நடந்தது? அண்ட் அகெயின் நீங்கள் இது மட்டும் இல்லாமல் வெளியே நிறைய ஈவெண்ட்ஸ் வந்து இன்டர்நேஷ்னலி பண்ணுறீங்க. அது எப்படி அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி இதுலேருந்து அங்கே போச்சு? ட்ரைனிங்னு செட்டில் ஆனதுக்கப்புறம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் மூமெண்ட்டுங்க. ஸ்டூடெண்ட்ஸுக்கு போய் ட்ரெயின் பண்ண ஆரம்பித்தோன்னே நிறைய ட்ரைனிங் இன்ஸ்டியூட்ஸ் இருந்தாங்க. நம்ம டெஃபினட்டாக ஏதோ ஒரு வகையில் மாறுபட்டு இருந்தால் தான் ஜெயிக்க முடியுங்கிற அந்த ஒரு தாட். நிறைய ட்ரைனிங் இன்ஸ்டியூட் இருந்தப்போ ஸ்டூடெண்ட்ஸுக்கு ட்ரைனிங்கில் கொண்டு வந்து உட்கார வச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 4 நாள் இன்ட்ரெஸ்டிங்காக இருப்பான். ஏன்னா ரெகுலர் ஃபேக்கல்ட்டி பார்க்குறத தாண்டி வெளியிலேருந்து வராங்கன்னா அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பட் அதுவே ஒரு ஸ்டேஜில் போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு அவங்களுக்கு. அப்போது ட்ரைனிங்கோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி யாராவது ஒரு இன்ஃப்ளூயன்சர் வந்து பேசினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி பிஃபோர் ட்ரைனிங், உதாரணத்துக்கு ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் 60 hours ஆஃப் ட்ரைனிங் தான் கொடுப்பாங்க ஜென்ரலாக, விச் மீன்ஸ் 10 days கிராஷ் கோர்ஸ், ஒரு நாளைக்கு 6 மணி நேரம். அப்போ அதுக்கு முன்னாடி அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோபிநாத்தோ இல்லை ஒரு ஈரோடு மகேஷோ இல்லை ஒரு ரமேஷ் பிரபாவோ வந்து பேசினா அவங்க பேசும்போது ஸ்டூடெண்ட்ஸுக்கு அதோட இம்பார்ட்டன்ஸ் புரிய ஆரம்பிச்சது. எப்போவுமே வந்து நம்ம ஊரில் ஒரு பெரிய இதாக இருக்குங்க, ரெகுலராக இருக்கவங்க சொன்னால் நம்ம வீட்டில் சொன்னால் கேட்க மாட்டோங்கிற மாதிரி தான். சம்படி ஹேஸ் டு கம். அதுலேயும் ஒரு இன்ஃப்ளூயன்சராக இருக்கும்போது நல்லாயிருக்கும். தென் ஐ ஃபவுண்ட் அ பிக் நீடுங்க. அந்த அதர் ஹேண்ட் இந்த சைட் போய் பார்த்தா செலிபிரிட்டிஸ் டசன்ட் ஹேவ் அ பேக் ஆஃபீஸ். அவங்க எல்லாருக்கும் ஒரு சேலஞ்ச் என்னென்னா எதர் தேர் எம்ப்ளாய்ட் இன் சம் பிளேஸ், வெரி ஃபியூ ஆர் ப்ரொஃபஷனல் ஸ்பீக்கர்ஸ். அவங்களுக்கு வந்து என்னென்னா நெகோசியேஷனோ இல்லை டேட்ஸ் மேனேஜ் பண்ணுறதோ கஷ்டமாக இருந்தது. அப்போ ஒரு நாள் வந்து பர்வீன் சுல்தானா மேடமும் ஒரு ப்ரோக்ராமுக்காக அப்ரோச் பண்ணும்போது அவங்க கேட்டாங்க, ரொம்ப சிரமமாக இருக்குங்க, ஐம் ஃபுல் டைம் ப்ரொஃபஸர் இன் அ காலேஜ் அப்படின்னாங்க. தென் வி சோஸ் டு ஆக்ட் அஸ் அ பேக் ஆஃபீஸ் ஃபார் மேடம். அதில் ஆரம்பிச்சது ரமேஷ் பிரபா சாரும் பர்வீன் சுல்தானா மேடம் தான் எங்களோட இனிஷியல் சப்போர்ட்டர்ஸ்னு சொல்லலாம். இன்றைக்கி இந்த அளவுக்கு நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 150 ஸ்பீக்கர்ஸை மேனேஜ் பண்ணுறோம். ஆஃப் டிஃப்ரெண்ட் ப்ரொஃபைல். நீங்கள் பீட் ஸ்பிரிச்சுவல் ஆர் ஹெல்த்து வெல்த்து எதில் இருந்தாலும் இன்றைக்கி அது ஒரு பெரிய போர்ட்ஃபோலியோ ஆயிடுச்சு. ஸோ அப்போ இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸு காலேஜுக்கு யூஸ் ஆனாங்க. ஸோ இந்த மற்ற ட்ரைனிங் இண்டஸ்ட்ரியை விட நான் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கிறதுக்கு ஆரம்பித்தது. இன்றைக்கி இது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி ஆயிடுச்சுங்க. ஆக்சுவலாக உள்ளே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இது வந்து ஒரு அன்ஆர்கனைஸ்ட் இண்டஸ்ட்ரின்னு. நார்மலாக ஒரு செலிப்ரிட்டிக்கு வந்து ஒரு பிஆர்ஓ இருப்பாங்க, ஒரு ஸ்பீக்கருக்கு இருப்பாங்க, ஒருத்தர் தான் இருப்பார். ஆக்சுவலாக நாங்கள் மட்டும்தான் சவுத் இந்தியாவிலேயே வந்து மல்டிபிள் ஸ்பீக்கர்ஸை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரே கம்பெனி. இந்த இண்டஸ்ட்ரியை ஆர்கனைஸ் பண்ண அப்படிங்கிற ஒரு கண்டிப்பான அந்த பயணியரான பெருமை எனக்கு இருக்குன்னு நான் சொல்லுவேன். வண்டர்ஃபுல். ஆக்சுவலி இதுதான் வந்து ஆண்டர்ப்ரனர்ஷிப்புமே கூட ஐடென்டிஃபைங் அ ப்ராப்ளம் அண்ட் பில்டிங் அ சொல்யூஷன் அரௌண்ட் இட். அது வந்து நீங்கள் ரமேஷ் பிரபாலாம் வந்து ரொம்ப வருஷமாக நான் ரொம்ப நாள் கழிச்சு அந்த பேர் கேட்குறேன். பட் ஹீஸ் அ வெரி வெரி பாப்புலர் ஃபிகர் இல்லைங்களா? அதில் ஒரு 15 years முன்னாடி வந்து இஸ் வெரி பாப்புலர். இன்றைக்கி வந்து இட் ஹஸ் பிகம் அ மெயின் ஸ்ட்ரீம். பட் இன்னோவேட்டிவ் சொல்யூஷன்ஸ் தான் வந்து பேக் ஆஃபீஸாக இருக்குது. ஆமாங்க. ஸோ நிறைய பேர் வந்து இது யோசிச்சுட்டு இருப்பாங்க, லைக் தே ஆர் ப்ராபப்ளி ஸ்பீக்கர்ஸ், பட் தென் தே கேன் ஆல்சோ அசோசியேட் வித் யூ அண்ட் தென் தே கேன் டேக் இட் ஃபார்வர்ட் இல்லைங்களா? ஆமாம், நாங்கள் வந்து 2 வகையாக பண்ணுறோங்க. இது ஒன்று ஹையஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கவங்க கூட நாங்கள் அசோசியேட் பண்ணுறதுனால எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெளிச்சம் கிடைக்குது. உதாரணத்துக்கு சுயசேவம் ஐயாவோட ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா டெஃபினட்டாக எங்களுக்கு அது ஒரு பெரிய புது கிளையண்டல் எங்களுக்கு கிடைப்பாங்க. அந்த வெளிச்சத்தை யூஸ் பண்ணி வி வாண்ட் டு ஆக்சுவலி பிகம் நிறைய பேருக்கு இதை வந்து சப்போர்ட் பண்ண முடியும். எல்லாருக்கும் வந்து வெளிச்சம் தேவைப்படுது. நல்லா பேசுவாங்க, பட் அவங்களுக்கான அந்த ஐடென்டிட்டிக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. மீடியா வேணும், இல்லை வெளியில் எவ்வளோ தெரியணும். அதை வந்து நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணுறோம். நியூ ஸ்பீக்கர்ஸை ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள பிச் பண்ணி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வாங்கி தரோம். அதனால் lot of people are associated with us in this space. Wonderful. So let's talk about செயல் in particular. ஏன்னா வந்து எனக்கு அந்த வார்த்தை செயல்ங்கிறது வந்து ஆக்ஷன் இஸ் த கீ வேர்ட் ஃபார் சம்மன் டு பிகம் சக்ஸஸ்ஃபுல். ட்ரீமை ரியாலிட்டியாக மாற்றுறதுக்கு ஆக்ஷன் தான் முக்கியமான ஒரு விஷயம். செயல்னே அதுக்கு ஒரு வார்த்தையாக பயன்படுத்தி இன்றைக்கி ஐ திங்க் செயல் வந்து நான் வந்து கோவிடில் தான் வந்து ஐ திங்க் ஐ வாஸ் பார்ட் ஆஃப் செயல். நானும் ஒரு மெம்பராக இருந்தேன். அப்போ வந்து நிறைய நீங்கள் ரிமோட்டெல்லாம் பண்ணிட்டு இன்றைக்கி வந்து அது இன்னும் பல்மடங்கு விரிவடைந்து ஐ திங்க் இந்தியாவிலேருந்து
ஜப்பான் வரைக்கும் ரீசனாக நான் வந்து உங்களை ஃபாலோ பண்ணுறதுனால ஜப்பான் வரைக்கும் நம்ம இன்றைக்கி வந்து செயல் ஃபாரம் அங்கேயும் போயிருக்கு. கம்யூனிட்டி இஸ் பில்டிங் தேர் ஆல்சோ. டாக் அபவுட் வை செயல், அது எப்படி, ஹவு டிட் இட் ஹேப்பன் டு யூ, வாட் இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு செயலில்? இந்த ட்ரைனிங் இண்டஸ்ட்ரியில் நல்லா பண்ணிகிட்டு இருக்க ஸ்டேஜில் நமக்கு பார்த்தீங்கன்னா 2020 வி ஹேட் அ டீப் ஒரு பெரிய ப்ராப்ளம் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய கோவிட் வந்து யாரும் எதிர்பார்க்காத ஒன்று. நாங்களும் எல்லோரும் மாதிரி ஒரு 1 வீக் லீவ் விட்டுட்டு எம்ப்ளாயீஸ்டெல்லாம் வந்து நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணுவோன்னு சொல்லி பாய் சொல்லி அனுப்பிச்சிட்டு வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் அதனுடைய சீரியஸ்னஸே தெரிஞ்சது. 1 வீக் அப்புறம் சொல்கிறாங்க ஃபர்தர் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே இருந்தாங்க. நாங்கள் பண்ண அத்தனை பிஸ்னஸுமே மேன் பவர் சம்மந்தப்பட்டது. க்ரௌட் இருந்தால் தான் எங்களுக்கு வேலை. காலேஜுக்கு போனால் க்ரௌடு வேணும், கார்ப்பரேட்னா க்ரௌடு, பப்ளிக் ஒர்க் ஷாப் பண்ணால் கூட க்ரௌடு. அப்போது ஒன்றுமே பண்ண முடியாமல் வீட்டில் இருந்தப்போ என்ன பண்ணோன்னா டீப்பாக திங்க் பண்ணி பார்க்கும்போது ஜூம்னா என்னன்னு தெரியாது. அப்போ ஒருத்தர் வந்து சொன்னார், இந்த மாதிரி நம்ம எம்ப்ளாயீஸை மீட் பண்ணுறதுக்கு இந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரெண்டு அவர் யூஸ் பண்ணிருந்ததை எங்களுக்கு கொடுத்தாரு. அதை வச்சு ஃபஸ்ட்டு எம்ப்ளாயீஸ் சும்மா கேஷுவலாக மீட் பண்ணிருந்தோம். தென் வி ஃபவுண்ட் தேர் இஸ் அ பாசிபிலிட்டி. இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் இவ்வளோ பேர் நம்ம பழகி இருக்கோம், இவ்வளோ ஸ்பீக்கர்ஸோட ட்ராவல் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட அப்போவே நாங்கள் வந்து ஒரு 500 ஈவெண்ட்ஸ் பண்ணியிருந்தோம். டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்லேயும் பண்ணியிருக்கோம், டொமஸ்டிக்காகவும் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்ககிட்ட எல்லாம் ஒரு ரெக்வெஸ்ட் வச்சோம், எல்லா ஸ்பீக்கர்ஸ்கிட்டையும் போய் சார் இந்த மாதிரி வீக்கெண்ட்ஸில் வந்து நீங்கள் பேசுங்க ஆன்லைனில் அப்படின்னு. அப்போ அது ரொம்ப புதுமையாக இருந்தது. யார்கிட்டையும் கம்ப்யூட்டர் இல்லை, அவங்களுக்கும் என்னன்னு தெரியாது ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்னா. அதை எஜுகேட் பண்ணி அவங்கள பேச வச்சோன்னா கம்ப்ளீட் கிரெடிட் கோஸ் டு ஆல் தி தமிழ் ஸ்பீக்கர்ஸ், ப்ரொஃபஷனல் ஸ்பீக்கர்ஸுங்க. யாருமே ஒரு பைசா வாங்காமல் வீக்கெண்டில் யூ நேம் எனிபடி, ஸ்டார்டிங் ஃப்ரம் கவிஞர் வைரமுத்துலேருந்து பாரதி பாஸ்கர் மேடம், பட்டிமன்ற ராஜா, ராமலிங்கம், அவர் ப்ரொஃபஸர் ராமலிங்கம், எல்லாருமே ஃப்ரீயாக வந்து வீக்கெண்டில் பண்ண ஆரம்பித்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 7 months என்கேஜ் பண்ணோம். இப்போ என்னன்னாங்க, நிறைய பெரிய ஃபோரம்ஸில் என்ட்ரி பேரியர் இருக்குது. இவ்வளோ டேர்ன் ஓவர் பண்ணணும், நீ இந்த இதில் இருக்கணுங்கிற இதெல்லாம். அதனால் பிஸ்னஸ் ஆரம்பித்த 0 to 5 years இருக்கவங்களுக்கு வந்து எங்கே போகிறதுனே தெரியாது. ஒரு எனர்ஜியோடு ஆரம்பிச்சிருவாங்க, பட் அடுத்த ஸ்டெப் என்னன்னு தெரியாது. ஸோ வி தாட் தேர் இஸ் அ நீடு. அப்போ தான் தமிழில் ஒரு ஆன்லைனில் ஒரு லேர்னிங் கம்யூனிட்டி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணும்போது தான் சரி யாரெல்லாம் லைஃப்பில் ஜெயிச்சிருக்காங்கன்னு உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தேன். தான் நிறைய டைம் இருந்தது. யோசிக்கும் போது பேசுகிறவங்க பேசிகிட்டு இருக்காங்க, யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்களோ அவங்க ஜெயிச்சிடுறாங்க அப்படின்னு ஒரு தாட் வந்தது. ஒரு நல்ல ஷார்ட்டாக ஒரு வேர்டு இருக்கணும், அது வந்து இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்கணுங்கும் போது தான் செயலே அழகுன்னு வச்சோம். ஓகே, அதை கூட இன்னும் ஷார்ட் பண்ணி செயல்னு வச்சோம். அது இம்ப்ளிமெண்டேஷன் இஸ் பியூட்டிங்கிறது தான் டேக்லைனுங்க. யாரெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்களோ ஜெயிச்சிருக்காங்கன்னு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்னை லுக் பேக் 4 years முன்னாடி ஸ்டார்ட் பண்ணோம். இன்றைக்கி வந்து 500 மெம்பர், நல்ல குவாலிட்டியான மெம்பர்ஸ் 500 பேர். ஆக்சுவலி நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஒவ்வொரு ஃபோரம்லேயும் ஒரு பேரியர் இருக்குது. ஏன்னா ஏஜ் பேரியர் இருக்கும், நீங்கள் சொன்ன மாதிரி டேர்ன் ஓவர் பேரியர் இருக்கும், அப்புறம் வந்து அது டிமாண்டிங்காகவும் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி பண்ணணும், உள்ளே இருக்கிற ப்ரோட்டோகால்ஸ் ஃப்ரேம் ஒர்க்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிஞ்சண்ட்டாக இருக்கும். பட் செயலில் நான் வந்து ட்ராவல் பண்ண டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இட் வாஸ் மோர் அபவுட் நாலேஜ் ஷேரிங், நெட்வொர்க்கிங். இது 2 தான் ப்ரைமான 2 விஷயங்கள். அதுவும் வந்து இட் வாஸ் வெரி ஈஸிலி அஃபோர்டபுளான ஒரு மெம்பர்ஷிப் ஃபீயாக தான் இருந்தது. ஏன்னா நாட் ஈவன் less than 10,000 ஃபார் an year. ஆமாங்க. இப்போ என்ன வச்சுருக்கீங்கன்னு தெரில. பட் வந்து if someone has to become a member, ரைட், அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குது, எப்படி மெம்பர் ஆக முடியும், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஏன்னா பிகாஸ் there are so many people out there who needs a forum. அவங்கள வந்து இன்னும் மென்மேனும் அவங்கள வந்து நாலேஜாக இருக்கட்டும், நெட்வொர்க்கிங் ஆகட்டும், நெட்வொர்க் அவங்க டெவலப் பண்ணிக்கிறதுக்காகட்டும் ஒரு ஃபோரம் தேவைப்படுது. ஸோ செயல் வந்து நிறைய பேருக்கு புதுசாக கூட இருக்கலாம். நீங்கள் அதை பற்றி சொன்னீங்கன்னா அது கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும். 3 கைண்ட் ஆஃப் மெம்பர்ஷிப்புங்க என்னோட எக்ஸ்பீரியன்ஸில். எங்களுக்கும் வந்து ஆரம்பிக்கும் போது இட் வாஸ் நியூ, ஐடியா இருந்தது, இதை நல்லா பண்ணணுங்கிற தாட் இருந்ததே தவிர எப்படி வருவாங்க, என்ன மாதிரி மெம்பர்ஷிப் வரும்னு இப்போ எக்ஸ்பீரியன்ஸில் சொல்லலாம். 3 kinds ஆஃப் மெம்பர்ஷிப்புங்க. ஒன்று, நான் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டேன், டைரெக்ஷன் இல்லை, ஒரு கம்யூனிட்டியில் இருக்கும்போது எனக்கு ஒரு எனர்ஜி இருக்குது, நான் கேட்குற கேள்விக்கு யாரோ ஒருத்தர் பதில் சொல்கிறாங்க வந்து ஸ்பீக்கர். சில பேருக்கு என்னென்னாங்க கூச்சம் ஆக்சுவலாக, பிகாஸ் பீப்புள் டசன்ட் வாண்ட் டு சே தட் ஐ ஹவ் ஃபெயில்டு, இல்லை ஃபெயில் ஆகிட்டு இருக்கேன்னு சொல்கிறது கூட பயமாக இருக்கும். காரணம் வந்து அது ஒரு ஈகோ, நமக்கு பிஸ்னஸ் ஆரம்பித்தா ஒரு ஈகோ செட் ஆகிரும். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இருந்தால் கூட when you are not able to discuss with the other person, the speaker who comes will talk about his failure story. It could be of a lesson to the person sitting in the forum. ஸோ அந்த மாதிரி பிஸ்னஸ் ஆரம்பித்தவங்க, பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க, நான் ஒரு கார்ப்பரேட்டில் இருக்கேன், ஃப்யூச்சரில் ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் த பிஸ்னஸ், இப்போ இந்த மாதிரி இடத்துக்கு வரும்போது எனக்கு ஒரு நாலேஜ் கிடைக்குது, எந்த டைரெக்ஷனில் போகலாம், பண்ணலாமா வேண்டாமா, பண்ணுறதுக்கு என்ன ப்ரிப்பரேட்டரி ஒர்க் பண்ணணும், எவ்வளோ கற்றுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க. 3வது வந்து கம்ப்ளீட்டாக வந்து வெறும் நாலேஜுக்காக நான் வந்து புது புது விஷயங்களை கற்றுக்கிறேன். என்னோடய லைஃப்பில் நான் வந்து கார்ப்பரேட்டில் இருக்கேன் அப்படிங்கிறது.
ஒன்று ஆஸ்பைரிங் என்டர்பிரனருங்க, இன்னொன்று ஆண்டர்பிரனர், இன்னொன்று வந்து நாலேஜ் சீக்கர்ஸ் அண்ட் ஹூ வாண்ட்ஸ் டு நெட்வொர்க். அவ்வளோதான். அவங்களுக்கு வந்து என்னோட லைஃப் ஸ்டைல் ஒரு மாதிரி இருக்குது, பட் வெளியில் வந்து போகும்போது எனக்கு ஒரு எனர்ஜியாக இருக்குது, புது புது பீப்புளை மீட் பண்ணுறேன். இந்த மாதிரி தான் 3 கைண்ட் ஆஃப் பீப்புள் வராங்க. கண்டிப்பாக. ஏன்னா ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ஆண்டர்ப்ரனர்ஷிப்பை பற்றி நிறைய ஆண்டர்ப்ரனர்ஸ் உங்கள் லைஃப்பில் நீங்கள் மீட் பண்ணியிருக்கீங்க. பிகாஸ் ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஈவென்ட் ஹோஸ்ட் பண்ணும்போது ரொம்ப ஜாம்பவானாக இருக்கிற ஆண்டர்ப்ரனர்ஸ்லேருந்து சின்ன சின்ன ஆண்டர்ப்ரனர்ஸ் வரைக்கும் ஏன்னா ஹூஸ் க்ரோயிங், இஸ் ஆல்ரெடி க்ரோன், பீன் தட் டன் இட், அந்த மாதிரி எல்லாமே பார்த்துருக்கீங்க. வாட் இஸ் தட் ஒன் காமன் திங் யூ நோட்டிஸ்ட் இன் ஆண்டர்ப்ரனர்ஸ், சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்ப்ரனர்ஸ், அவங்களுடைய மைண்ட் செட் எப்படி பார்த்தீங்க? அதை பற்றி வாட் யூ திங்க் அபவுட்? 2 விஷயம் தாங்க நான் பார்த்த வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல் பீப்புளோட ட்ராவல் பண்ணுறது. நான் வந்து ஆண்டர்ப்ரனர்னு கூட சொல்ல, சக்ஸஸ்ஃபுல் பீப்புளே சொல்கிறேன் நான். ஏன்னா எனக்கு 2 மீட் பண்ணியிருக்கோம். ஸ்பீக்கர்ஸ் தே ஆர் ஆல்சோ லைக் ஆண்டர்ப்ரனர்ஸ் தான். கண்டிப்பாக. டைம் அண்ட் டிசிப்ளினை மேனேஜ் பண்ணவங்க அத்தனை பேரும் ஜெயிச்சிருக்காங்க லைஃப்பில். ஒண்டர்ஃபுல். டெம்பரரியாக ஃபெயில் ஆகிருப்பாங்க மேபி. ப்ராசஸில் டைமை யார் மதிச்சிருக்காங்களோ அவங்க வந்து லைஃப்பில் ஜெயிக்காமல் இருந்ததே இல்லைங்க. ப்ளஸ் டிசிப்ளின், இது இப்படி தான் டிசிப்ளின் தான் இன்றைக்கி வந்து பல பேருக்கு இது என்னன்னே தெரிய மாட்டேங்குது. ஆமாம், பட் அதுதான் மந்திரங்கிறீங்க. கன்சிஸ்டன்சி. அதாவது நீ இப்போ காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கிறோம் அப்படின்னா இது யாரும் வந்து நமக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்க, சொல்லணும்னு அவசியம் இல்லை. அதை நம்மளே கீப் அப் பண்ணும்போது வி கெட் டு நோ நம்மளுடைய எனர்ஜி லெவலில் வேறு மாதிரி இருக்கும். டைம் அண்ட் டிசிப்ளின் இது 2 இருந்தவங்க கண்டிப்பாக ஜெயிச்சிருப்பாங்க. சூப்பராக சொல்லிட்டீங்க.